அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதில் திருப்பூருக்கு நிகர் திருப்பூரேதான். தன்னம்பிக்கையை கடையில் வாங்காத ஒரே நகரம். காடு கரையெல்லாம் பட்டு போச்சுங்க, வேலை வெட்டிலாம் குறைஞ்சு போச்சுங்க, கம்முன்னு திருப்பூர் பக்கம் போயிடலாம்னு இருக்காங்க என்று பலர் சொல்ல கேட்டிருப்போம். திருப்பூர் போயிட்டோம்னா எப்படியாவது போயிடுச்சிக்கலாம் என்று தன்னம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் விதைத்து வந்தாரையெல்லாம் வாரி அணைத்துக் கொள்ளும் இந்த நகரம். திருப்பூர் குமரன் பிறந்த மண்ணில் மற்றொரு மணி மகுடமாக திகழப் போகிறது வெற்றி அமைப்பு. வெறும் தொழில் செய்வது மட்டும் எங்கள் நோக்கமல்ல, இப்படி முதல் வெற்றியோடு துவங்கிய வெற்றி அமைப்பு குறுகிய காலத்தில் ஓர் மக்கள் இயக்கமாக மாறியது. நீர்வழி பாதைகளை மறித்ததால் என்னவோ நாம் சொல்லில்லா துயரங்களுக்கு ஆளாகியிருக்கிறோம். நதிகளும் ஓடைகளும் தான் பயணிக்கும் பாதையை எப்பொழுதும் மாற்றாது, சில நேரங்களில் தேடி அலையும். இப்படி நதியின் பாதையை தேடி பிடித்து அதை மக்கள் பங்களிப்போடு சீர் செய்து அணை கட்டி நிலத்தடி நீரையும் உயர்த்தியது வெற்றி. இதன் வெற்றி கொண்டாட்டத்தோடு பல ஏக்கர் பரப்பளவில் உள்ள குளத்தை தூர்வார வேண்டும். மழைக்காலங்களில் வீணாகின்ற நீரை சேமிக்க வேண்டும் என்ற முனைப்போடு முட்புதர்களாலும் கற்களாலும் நிரம்பி இருந்த குளத்தை பொதுமக்கள், மாணவர்கள், சமூக நல அமைப்புகள், அரசு நிறுவனங்கள், தொழிலதிபர்கள் இப்படி எல்லாருடைய முயற்சியாலும் தூர்வாரப்பட்டு இன்று சாதி, இனம், மொழி கடந்து இக்குளம் நீரால் நிரம்பி வழிகிறது. ஏரி பாசனத்தையே மறந்து போன சமூகத்தில் வெற்றி அமைப்பின் இந்த சாதனை மிக முக்கியமானது. பல்லாயிரம் ஏரிகளை கொண்டு பாசனம் செய்த சமூகம் நம் சமூகம். நிலத்தடி நீர்தான் நம் ஊரின் ஆதாரமே. இதில் ஏரிகளின் பங்கு அலாதியானது. இன்று மங்களம் சாலைகளில் பயணிப்போர் பார்த்திருப்போம். இந்த குட்டி கடலை சில நேரங்களில் நம் பேருந்தில் கடக்கும்போது நம்மில் பல திறம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொன்னது பாரதி. இப்படி கல்விக்காக இடுவம்பாளையத்தில் வித்திட்ட வெற்றி இன்று பல 1000 மாணவர்களின் வெற்றிக்காக பாடுபட்டிருக்கிறது. மரத்தடியில் நடந்து கொண்டிருந்த பள்ளியை 10 ஏக்கர் பரப்பளவில் 24 அறைகளுடன் கூடிய புது கட்டிடத்தை கல்வித்துறை இடத்தில் ஒப்படைத்த பெருமை வெற்றி அமைப்பையே சாரும். இப்பள்ளியின் சுவர்களில் மாணவர்களின் வெற்றிகள் வெற்றி அமைப்பை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். மரம் நம் மனிதர்களின் அடையாளங்களில் ஒன்று. நம் சமூகம் மட்டும்தான் மரங்களை தெய்வமாக வழிபட்ட சமூகம். மரங்கள் மனிதர்களின் வாழ்வில் ஒரு பகுதி. மரங்கள் வரத்தினையும் செல்வங்களையும் தருபவை. அதனால்தான் என்னவோ மரங்களை தரு என்று அழைத்தார்கள்.
நிழல் மட்டுமல்ல, ஊர் நடுவில் உள்ள மரம் பல்லுயிர்களை ஓம்பி வளர்ந்துள்ளது. மரம் ஒன்றுதான் நம்முடைய வரம் என்பதை, மரம் ஒன்றுதான் நம் பூமியை காப்பாற்ற ஒரே ஆயுதம் என்பதை வெற்றி அமைப்பினர் நன்றாக உணர்ந்திருந்தார்கள். வனத்துக்குள் திருப்பூர் என்ற ஒற்றை வார்த்தைதான் திருப்பூர் மக்களையும் மாணவர்களையும் அரசு துறைகளையும் தொழில் அதிபர்களையும் சமூக அமைப்புகளையும் ஒன்றிணைத்து கலாமையா நினைவாக 1,25,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு வித்திட்ட மந்திர சொல் வனத்துக்குள் திருப்பூர். இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியிருக்கிறது. ஒவ்வொருவரும் மரத்தின் முக்கியத்துவத்தையும் தன் சந்ததிகளின் பாதுகாப்பையும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் 1,25,000 மரக்கன்றுகள் நடுவது சாத்தியமானது. நடுவதோடு நின்றுவிடாமல் இதனை பாதுகாத்து நீரூற்றி வளர்ப்பதும் வெற்றி அமைப்பு கடமையாக கொண்டுள்ளது. உலக வெப்பமயமாதலை வெற்றி அமைப்பு உறுப்பினர்கள் நன்றாகவே உணர்ந்துள்ளனர். அதனால்தான் இவர்கள் மரம் நடுவதோடு நின்றுவிடவில்லை, அவற்றை வளர்ப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர் என்றால் மிகையாகாது. இதில் தொழிலதிபர்களின் பங்கு மிக முக்கியமானது. மரக்கன்றுகளை வளர்ப்பதற்கு ஆளுக்கு ஆள் வாகன உதவிகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் 28க்கும் மேற்பட்ட டிராக்டர்களை வனத்துக்குள் திருப்பூருக்காக கொடையாக அளித்துள்ளனர். இன்னும் 5 அல்லது 10 ஆண்டுகளில் திருப்பூர் கானகமாகிவிடும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நமது பூமி தாயை பசுமை போர்வையால் போர்த்த வேண்டியது நம் கடமை. அப்பொழுதுதான் நம் சந்ததிகள் தழைக்கும். இந்த பூமி ஒன்றுதான் நமக்கான நிரந்தர வீடு. வாருங்கள், இந்த பூமியையும் நம் ஊரையும் நம் சந்ததியையும் காப்பாற்ற